ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. மந்தமோ மந்தமோ மதுர நினதைர் வேணுமாபூரயந்தமம் பிருந்தமம் பிருந்தாவன புவி கவம் சாரயந்தமம் சரந்தமம் சந்தோபாகே சதமகமுகத்வம் சினம் தானவானாம் ஹந்தாரந்தமம் கதய ரசனே கோபகஞ்சபுஜங்கமோ. நாராயணியத்தினுடைய 8வது தசகத்துல 9வது ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்ரி குருவாயூரப்பன் தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட உலகம் தன்னிடத்துல எப்படி அடங்கித்துன்னு ஆச்சரியத்தோட கால சக்தியால் எழுப்பப்பட்டவர் அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களை பிரமிப்போடு ஆச்சரியத்தோடு பார்த்தார்னு முடிச்சவர் அடுத்த ஸ்லோகத்துல பகவானுடைய ஒரு சிந்தனையை தொடர்றாராம். பட்டத்ரி தயாராகட்டும், அதுக்குள்ள நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். கும்பகோணத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆடுதுறை. அந்த ஆடுதுறையிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனுடைய ஆலயத்திற்குள் நுழைந்து ஒவ்வொரு சன்னதியாக நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். இங்கு உற்சவமூர்த்தியானவர் வரதராஜ பெருமாளாக எழுந்தருளியிருக்கின்றார். கண்ணனுக்கும் வரதராஜ பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை நாராயணியத்திலே நாம் மட்டுமல்லாமல் பட்டத்திரியும் குருவாயூர் கஷேத்திரத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய கண்ணனை வரதா வரதா என்று வரம் தரும் வரதனாக பல ஸ்லோகங்களிலே வர்ணித்திருக்கக்கூடிய பெருமையை நாம் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இங்கு ஆடுதுறையிலேயும் கண்ணனோடு சேர்ந்த உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளாக அழகாக நமக்கு சேவை அளிக்கின்றார். இதோ அவருடைய திவ்ய தரிசனம். நின்ற திருக்கோலத்திலே 4 திருக்கரங்களோடு அவரை தரிசிக்கின்றோம். 2 திருக்கரங்களும் ஒரு திருக்கையில் சங்கு ஒரு திருக்கையில் சக்கரம் என்று ஆழ்வார்கள் வர்ணித்தபடி அழகாக சங்கு சக்கரங்களை உயர்ந்த திருத்தோளிலே தாங்கிக் கொண்டிருக்க மற்றொரு திருக்கையானது நமக்கு அபயத்தை அளிக்கின்றது. 4வது திருக்கையானது சற்றே வளைத்து தன்னுடைய இடுப்பின் மேல் வைத்துக் கொண்டு கடிகஸ்தமாக தன்னுடைய திருவடியை தரிசிக்க சொல்லி நமக்கு உணர்த்தக்கூடிய சரணாகதியினுடைய ஒரு வைபவத்தோடு நாம் இவரை தரிசிக்கின்றோம். உயர்ந்த கிரீடத்தை தான் சார்த்திக் கொண்டு மந்தகாசமான ஒரு முகத்தோடு பகவான் திருவடி முதல் திருமுடி வரை அழகாக காட்சியளிக்கக்கூடிய இந்த திவ்ய ரூபத்திலே வரதனுடைய திருவடி சேவையையும் நாம் அடைந்து அவரிடத்திலிருந்து நமக்கு வேண்டிய வரங்களை நாம் வீட்டில் இருந்தவாறே பெற்றுக்கொண்டு இதோ சற்றே நகர்கின்றோம். இந்த திருக்கோயிலிலே ஆழ்வார் ஆச்சாரிய சிரேஷ்டர்களும் நமக்கு இதோ திவ்ய சேவையை அளிக்கின்றார்கள். அனைத்து ஆழ்வார்களும் இங்கு எழுந்தருளாவிட்டாலும் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார் பகவானுடைய பல திவ்ய தேசங்களை மனக்கண்ணால் தான் சேவித்து கண்டேனே கண்டேனே என்று பகவானுடைய அர்ச்சா ரூபத்தை பார்த்து அதிசயப்பட்டு பக்தி பரவசத்திலே திளைத்த திருமங்கை ஆழ்வாருடைய மூலவர் உற்சவ மூர்த்தி இருவரும் ஒரு சேர அமைந்திருக்கக்கூடிய அழகான ஒரு காட்சியை அளிக்கின்றோம். அது மட்டுமா, மதுரகவி ஆழ்வாரும் இங்கே நமக்கு இதோ சேவை சாதிக்கின்றார். அவர் மூலவராக மட்டும் நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய அவருடைய திவ்ய தரிசனம். பாஷ்யக்காரர் ஆச்சாரிய சிரேஷ்டரான ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய மூல விக்கிரகத்தை இதோ நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய உற்சவ விக்கிரகமும் நமக்கு காட்சியை அளிக்கின்றது. ஆக வரதராஜ பெருமாள், ஆழ்வார்கள், ஆச்சாரிய சிரேஷ்டரான ஸ்ரீ ராமானுஜர் இவருடைய திவ்ய தரிசனத்தோடு சற்றே நகரும் போது ஆகா இங்கு காளிங்க கண்ணனாக காளிங்க கிருஷ்ணனாக நாகரோடு சேர்ந்து ஆதிசேஷன் கொடைபிடிக்கக்கூடிய அழகான திவ்ய பாவத்தோடு சிறிய விக்கிரகமாக நமக்கு நாக கிருஷ்ணனாக காளிங்க சேவையோடு காட்சியளிக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய திவ்ய ரூபத்தையும் தரிசித்துக் கொண்டு இதே திருக்கோயிலிலே உற்சவர் வரதராஜராக மட்டுமல்லாமல்
நவநீத கிருஷ்ணனாகவும் இங்கு எழுந்தருளி இருப்பதாக இங்கு இருப்பவர்கள் கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, வரதராஜர் மூலவராகவும் இங்கு தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றாராம். அவர்களுடைய திவ்ய தரிசனங்களை நாம் பின்னால் அடைவோம். இப்போது குருவாயூருக்கு திரும்புவோம். 8வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தை இதோ நாராயண பட்டத்திரி ஆரம்பிப்பதற்கு தான் தயாராகிவிட்டார். ததத்வதீயாத் ஐநாபிரந்த்ராத் உதஞ்சிதமோ கிஞ்சன திவ்ய பத்மமோ நிலீன நிசேஷ பதார்த்தமாலாஹ சம்க்ஷேபரூபமோ முகுலாயமானோ. குருவாயூரப்பா, தங்களிடத்தில் அடங்கி இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுடைய அந்த அழகான வைபவங்களை நீங்களே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். அப்போது என்னாச்சு? தங்களுடைய ஒரு உதரத்திலேருந்து, நாபி கமலத்திலேருந்து நுகர்பொருள்கள், அதாவது அந்த நாபி கமலத்தில் அடங்கின அண்ட சராசரங்களுடைய ஒரு நுண் வடிவமான தாமர மொட்டு ஒன்று திடீர்னு உங்களிடத்திலிருந்து தோன்றியது. அதாவது உங்களால படைக்கப்பட்டவர் பிரம்மா கிடையாது. முதல்ல நான் இப்ப புரிஞ்சிட்டது என்னன்னா, பட்டத்திரி சொன்னார் நிலீன நிசேஷ பதார்த்தமாலா சம்க்ஷேப ரூபமோ முகுலாயமானமோ. அதாவது தாமரை மொட்டுத்தான் அந்த தண்டு, அந்த மொட்டு, அந்த மலர் தான் முதல்ல பகவானால் அவருடைய நாபி கமலத்திலிருந்து படைக்கப்பட்டதாம். அதனால தான் இன்னைக்கும் பல திருக்கோயில்கள்ல பகவான் சயனிச்சு இருக்கக்கூடிய ஒரு திருக்கோலத்துல பார்த்தோம்னா அவருடைய நாபி கமலத்திலேருந்து, அவருடைய உதரத்திலேருந்து ஒரு தாமரை தண்டு, அதுக்கு மேல ஒரு தாமரை, அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்லோகத்துல இவர் பிரம்மாவை படைக்க இருக்கார். அப்ப உங்களுடைய ஒரு படைப்புல நீங்க அந்த ஜீவராசிகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கிற சமயத்துல அந்த கம்பீரமான சம்க்ஷேப ரூபம் கிஞ்சன திவ்ய பத்மம். பத்மம், பத்மம்னா தாமரைன்னு அர்த்தம். ஒரு தாமரை தண்டு, அந்த தாமரை தண்டுக்கு மேல ஒரு மொக்கு, அது மலர்ந்தும் மலராம இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உருவத்தோட தாங்கள் முதல் சிருஷ்டிய நாபியில தாமரையை உற்பத்தி பண்ணி காட்சி அளித்தேலாமே. இந்த ஒரு சரித்திரம் உண்மையானு கேட்க இந்த தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். குருவாயூரப்பனும் பத்மத்தினுடைய சிருஷ்டி சத்தியம்னு தலையசைக்க இதோ அதனுடைய தமிழ் பாசுரம். உம்முடை கோப்புள் குழியிலிருந்துமே உம்முடம் லயித்திடும் பொருள் பலவற்றில் செம்மை சேர் சூக்ஷ்ம மொட்டு தோன்றிய சூக்ஷ்ம மொட்டு தோன்றிய மும்மையும் அருள்மறை மலரும் தோன்றுமே. அந்த தாமரைக்கு அப்புறம் என்ன அடுத்தது உற்பத்தியாச்சுன்னு நாங்கள்லாம் கேட்கறதுக்கு குருவாயூரப்பா ஆவலாக இருக்கோம்னு சொன்னவர் உயர்ந்த 8வது தசகத்தினுடைய 11வது ஸ்லோகத்தையும் அடுத்த பரிணாமத்தோட பட்டத்திரி வேகமா இதோ ஆரம்பிச்சுட்டார். கிருஷ்ணா ததே ததம்போருக குட்மலம் தே கலே பராத் தோயபதே பிரரூಢம் பகிர் நிரீதம் பரிதஸ்புரத்பிகி ஸ்வதாமபிர் துவந்தமலம் யக்ருந்ததே. தங்களுடைய அருளால அந்த தாமரை முக்கானது கிருஷ்ணா ஜலத்தின் பேர்ல உண்டாச்சு. அது கிடுகிடு கிடுகிடுன்னு பெருசா எங்க பார்த்தாலும் பரவி வளர ஆரம்பிச்சது. அந்த தாமரை மொட்டா இருந்தது, கமலத்தினுடைய ஒரு காந்தியால அது லேசா மலர ஆரம்பிச்சது. அந்த இதழ்கள் சட்டுன்னு மலரல. இப்ப நாங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகத்துல இரவு காலத்துல சூரியன் அஸ்தமனமாச்சனா குளத்துல இருக்கக்கூடிய தாமரை மொட்டாக குவிஞ்சொன்றோம். காலம்பர சூரியன் உதிக்க உதிக்க அது உதிக்க ஆரம்பிப்பதற்கு முன் அது லேசா விரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு இதழாக அகலாக உன்னுடைய நியதியின்படி அது விரிந்து மலர ஆரம்பிக்கும். அதுபோல உன்னிடத்துல தோன்றின அந்த ஒரு மொட்டு இருக்கு, அது சூரியன் இன்னும் உண்டாகவே இல்லை. வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய தாமரை மொட்டு தான் சூரியனை பார்த்தா மலர்றது. ஆனா சூரியனை இன்னும் நீ படைக்கவே இல்லை. அதுக்குள்ளேயே என்னாச்சு, உன்னுடைய கண்கள் இரண்டும் சூரியனாகவும் சந்திரனாகவும் காட்சி அளிக்கிறதுனாலயோ என்னவோ உன்னுடைய கண்களை பார்த்துட்டு அந்த தாமரையானது இயல்பாகவே பகிர் நிரீதம் பரிதஸ்புரத்பிகி ஸ்வதாமபிர் துவந்தமலம் யக்ருந்ததே அப்படியே மலர ஆரம்பிச்சுதான். அந்த மலர்ச்சியில என்ன ஆச்சுன்னா பட்டத்திரி, எங்க பார்த்தாலும் ஒரு பெரிய ஒளியானது தோன்றியது, ஒரு பிரகாசமானது தோன்றியது, ஜாஜ்ஜல்யமான பிரகாசம். அந்த பிரகாசம் உலகத்துல குருவாயூரப்பனான நான் சிருஷ்டியை ஆரம்பித்து விட்டேன்,
அதனால என்னுடைய இயக்கமானது தொடங்கி விட்டது, நான் தூங்கல, யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நீ அறிவிப்பது போல ஒரு ஒலியானது பகிர் நிரீதம் ஹரிதஸ்புரத்பிகே ஸ்வதாமபிர்த்வந்தமலம் யக்ருதத். குருவாயூரப்பா தோன்றியதாமே இந்த இருட்டானது போக்கடிக்கப்பட்டது. எந்த இருட்டு? பிரளயத்தினுடைய இருட்டானது போக்கடிக்கப்பட்டதாமேன்னு கேட்க குருவாயூரப்பன் ஆமாம்னு தலையசைக்கிறார். அதனுடைய தமிழ் பாட்டு தாமரை முக்குதான் உமதுமேனியும் தோயரு நீருடை பரப்பில் மேலதாய் காமுரு திசையெல்லாம் ஒளியை பரப்பியே காண்புறும் திசையெல்லாம் ஒளியை பரப்பியே நாமமார் இருளதை நலியச் செய்தனை. இருளதை நலியச் செய்தனை, பிரளய காலத்தினுடைய இருட்டை நலியும்படியாக நீ பண்ணையாமேன்னு சொன்ன பட்டத்ரி 8வது தசகத்தினுடைய 12வது ஸ்லோகத்தை ஆரம்பிச்சுட்டாராம். எல்லா தசகமுமே 10 ஸ்லோகம் இல்ல 11 ஸ்லோகம் தான் இருக்கும். இந்த 8வது தசகத்தினுடைய பெருமை பகவானுடைய சிருஷ்டி கிரமங்களை அவர் சொல்றதுனாலையும், எல்லாத்த விட அந்த 8வது தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகம் ரொம்ப பெருமை வாய்ந்ததுன்னு பின்னாடி நம்ம சொல்ல போறோம். தீராத வியாதிகளை எல்லாம் தீக்க போறதுன்ற காரணத்தை எல்லாம் சொல்ல போறோம். அந்த ஸ்லோகத்தோட முடிக்கணும்ன்றதுனாலயோ என்னவோ இந்த தசகமானது நீண்டு போறது. 10-11 ஸ்லோகத்தோட முடிக்கிறத வழக்கமா கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பட்டத்ரி 12வது ஸ்லோகத்தையும் ஆரம்பிப்பதற்கு தயாராகி விட்டார். குருவாயூரப்பா சம்புல்ல பத்ரே நிதரம் விசித்ரே தஸ்மின் பவதே வீர்யதிருதே சரோஜே சபத்மஜன்மா விதிரா விராசீத் ஸ்வயம் பிரபுத்தா கில வேதராசிகே. சம்புல்ல பத்ரே நன்கு விரிஞ்சொடுத்து அந்த தாமரை, அப்படி அது விரிஞ்ச போது அதிலிருந்து ஒருத்தர் திடீர்னு தோன்றக்கூடிய அதிசயம் குருவாயூரப்பா எனக்கு குருவாயூர்ல காட்சி கிடைக்கிறது. என்ன முதல்ல தாமரத்தண்டு, அதுக்கு மேல மொக்கு, அந்த மொக்கு லேசா உன்னுடைய பார்வையினால விரிய ஆரம்பிக்க, அதனால பிரபஞ்சத்தினுடைய இருட்டான்றது அகன்று ஒரு ஒளியானது தோன்ற ஆரம்பிச்சது. வெறும் தாமரை தான் இருக்குன்னு நான் யோசிக்கிறதுக்குள்ள சம்புல்ல பத்ரே நிதரம் விசித்ரே தஸ்மின் பவத் வீர்யதிருதே சரோஜே. அந்த தாமரைக்கு மேல ரொம்ப அழகா காலை மடக்கிண்டு கண்ணை மூடிண்டு ஒரு உருவம் எனக்கு தெரியறதே. அது யாரு? தாமரையிலேந்து அவர் தோன்றினதுனால அவருக்கு பத்மஜன்னு பேருன்னு நானே நினைக்கிறேன். அவர்தான் உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மாவை நீ தோன்ற வச்சுட்ட. ஆனா அந்த பிரம்மா தாமரை முட்டுல தோன்றினாரே தவிர அவருக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு நம்ம இதுல உண்டாயிருக்கமே நம்ம யாருன்னு அவருடைய முகத்தை பார்த்த உடனேயே சபத்வஜல்மா விதிரா விராசேத் ஸ்வயம் பிரபுத்தா கில வேதராசிகே. வேதங்கள் தான் உலகத்துல ஆதாரம். வேதம் தான் எல்லாத்தையும் படைக்கிறது. வேதத்தினுடைய எண்ணங்களாக ஸ்வயம் பிரபுத்தா கில வேத ராசிகி அந்த பிரம்மா தோன்றினாரோ, அப்ப அந்த பிரம்மாவனுடைய படைப்பு எப்படி ஏற்பட்டது? அந்த வேதம் தான் பிரம்மாவாக உருவெடுத்ததுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அப்ப உலகத்துல எத்தனை வேதங்கள் இருக்கு? அந்த வேதங்களுடைய எண்ணிக்கையையும் பிரம்மாவனுடைய தலையையும் நாங்க எண்ண ஆரம்பிச்சோம்னா ரெண்டும் ஒத்து போகுமா? அவருக்கு எத்தனை கண்களை நீ உருவாக்கின? இதனுடைய பரிணாமத்தை எல்லாம் நான் தொடர்ந்து குருவாயூரப்பா உன்னுடைய ஆமோதனத்தோடு சொல்ல ஆசைப்படுறேன்னு 8வது தசகத்தினுடைய 12வது ஸ்லோகத்தை இன்னும் பட்டத்திரி முடிக்கல. 2 வரியினுடைய அர்த்தத்தை தான் சொல்லியிருக்கார். அதை எவ்வாறு தொடருகின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் ஆடுதுறையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணனுடைய ஆலயத்தின் மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு நாம் நலம் தரும் நாராயணியத்தில் தொடர்ந்து கேட்கலாம்.